செய்யறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு பெருங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வாங்கினதுக்கப்புறம் பூண்டு வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம், நசுக்கியும் சேர்த்துக்கலாம். வரமிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளி முழுசாக. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அது எந்த காய் வேணால் சாம்பார் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து தேவையான உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி தான் சாம்பார் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கிளறி விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே அரிசி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். சாப்பாடு செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடணும். தண்ணி கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து விசில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கு. சாம்பார் சாதம் எப்பயுமே கொலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம், குடல் பொரிச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.